தமிழ் சினிமாவில் பல கிரைம் த்ரில்லர் படங்கள் வந்திருக்கு. அந்த வகையில் அதை தொடர்ந்து வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு நடிகர் விஜய் ஆண்டனி. லியோஜான் பால் இயக்கத்தில் மீண்டும் ஒரு வித்தியாசமான களத்தில் மார்க்கன் என்ற படத்தில் களமிறங்கியிருக்காரு. இந்த கிரைம் த்ரில்லர் மக்களை கவர்ந்துச்சா இல்லையான்னு பார்ப்போம். கதைக்களம் என்னன்னா, போலீஸாக இருக்கிற விஜய் ஆண்டனி படத்தோட ஆரம்பத்திலேயே விஷ ஊசியால் பாதிக்கப்பட்டு காவல்துறையிலேருந்து ஓய்வில் இருக்கிறாரு. அந்த நேரம் விஜய் ஆண்டனிக்கு ஆனது போல ஒரு பெண்ணுக்கும் விஷ ஊசி போட்டு கருப்பாக்கி கொலை செய்கிறாங்க. அதனால விஜய் ஆண்டனி அன்அபிஷியலாக இந்த வழக்கை வந்து விசாரிக்க சென்னை வர, அங்கு தமிழறிவு என்ற ஒருவரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்கிறாரு. அவரும் விஜய் ஆண்டனியை சந்தேகப்பட்டது போல அனைத்தையும் செய்ய அந்த நபருக்கும் எதை பார்த்தாலும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கொள்கிற திறமையும் இருக்குது. பிறகுதான் தெரியுது அந்த கொலை எல்லாத்தையும் அவர் செய்யலைன்னு சொல்லிட்டு. பிறகு தமிழறிவு உதவியோட அந்த கொலைகாரனை விஜய் ஆண்டனி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. விஜய் ஆண்டனி எப்போதுமே த்ரில்லர் வித்தியாசமான கதைக்களம்னாலே அல்வா சாப்பிட்றது போல் அவருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரியாக படம் முழுவதும் ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் போராடுறது என அவர் நடிச்சிருக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது படத்தில். அறிமுக நடிகர் தமிழறிவாக வர அஜய் விஜய் ஆண்டனிக்கு நிகரான கதாபாத்திரம். இன்னும் சொல்ல வேண்டும்னா, விஜய் ஆண்டனியை தாண்டி இந்த கேஸை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு, தீர்த்திருக்காருன்னே சொல்லலாம். அதுலேயும் சித்தர் சக்தி கிடச்சி தண்ணீரில் மூழ்கி நடக்காத ஒரு விஷயத்தை தன் ஆன்மா மூலமாக தமிழறிவு பார்ப்பது ஹாலிவுட் மைனாரிட்டி ரிப்போர்ட் அளவுக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு. தொடர் கொலைகள், அதுவும் ஒரே பேட்டர்னில் யார் செஞ்சுருப்பாங்க என பல சுவாரஸ்யம் இருந்தும் எட்ஜ் ஆஃப் தி ஷீட் என்ற ஒரு காட்சியும் இல்லை. அதுலேயும் தமிழறிவு கதாபாத்திரம் சித்தர் கான்செப்ட்னு சொல்ல நம்ம எந்த பக்கம் கதையை ஃபாலோ பண்ணாலும் ஒரே குழப்பம் சில நேரம் நீடிச்சுட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பலமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் விசாரணையை நோக்கி படம் போயிட்டுருக்கும். ஃப்ளாஷ்பேக்னு பெரிய காட்சிகள் எல்லாம் வைக்காமல் இருந்தாங்க. அதே நேரத்தில் கிளைமேக்ஸில் இவர் தான் இந்த கொலையை செஞ்சார் என்று சொல்லும் இடத்துல மிக மிக அவசரமாக முடித்த ஃபீலு. எது எப்படியோ ஒரு முக்கியமான மெசேஜோட அந்த மெசேஜுக்கு ஏற்ற திரைக்கதையை உண்டாக்கியது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இசை, ஒளிப்பதிவு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தோட கிளாப்ஸ் என்னன்னா, படத்தோட திரைக்கதை வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நடிகைகளோட பங்களிப்பு இந்த படத்தில் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பல்ப் என்னன்னா, இன்னும் எட்ஜ் ஆஃப் தி ஷீட்டில் காட்சிகள் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அத்தகைய காட்சிகள் இடம்பெற்றிருந்தும் மிஸ் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இது ரியாலிட்டி படமா இல்லை ஃபேண்டசி படமாங்கிற குழப்பம் இன்னுமே இருக்குது. மொத்தத்தில் மார்க்கன் த்ரில்லர்ஸ் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக விசிட் அடிக்கலாம். நான் இந்த படத்தை பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ வந்து 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ, கருத்து, ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.